ஐயா நீங்கள் வரலாறு நிறைய பேசியிருக்கீங்க, வரலாறு ஃபுல்லாக பேசுகிறீங்க. வரலாறுக்கும் திருமூலருக்கும் என்ன வித்தியாசம்? வள்ளலார் இரண்டு நூல்களை ரொம்ப மானசீகமாக மதித்தார். ஒன்று மணிவாசகருடைய திருவாசகம், இன்னொன்று திருமூலருடைய திருமந்திரம். இந்த ரெண்டுமே வள்ளலார் ரொம்ப ஆழமாக அவர் உள்வாங்கி கொண்ட ஒரு விஷயம். வள்ளலாருக்கும் திருமூலருக்குமான ஒற்றுமை என்ன நான் பார்க்குறேன்னா, திருமூலரும் பல இடங்களில் சித்தாந்தத்தையும் உயர்த்தி பிடிக்கிறார், வேதாந்தத்தின் உண்மை பொருளையும் சொல்லுகிறார். வள்ளலாரும் பார்த்தீங்கன்னா சித்தாந்தத்தையும் பேசுவார், வேதாந்தத்தையும் பேசுவார். இது இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒற்றுமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் வேற்றுமையாக வள்ளலார் இங்கிருந்து எங்கே முரண்படுகிறார் அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை, ரொம்ப ஒற்றுமையாக வரும். நான் என் நண்பர்கிட்ட சொன்னேன், வள்ளலாருக்கு இப்போது நிறைய பிரச்சனை, காம்ப்ளிகேஷனாக சில விஷயங்கள் பேசுகிறோம். அவருக்கு திருநீர் வைக்கலாமா வைக்கக்கூடாதா, வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அவர் சைவர் இல்லைங்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு பதில் வேணும்னா திருமந்திரம் அதுக்கு பதில். திருமந்திரத்தில் சைவம்னு ஒரு பாட்டு எழுதுகிறார், அதில் சைவத்தின் வகைகள் எழுதுகிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி சைவம் ஒரு வகை அல்ல, 4 வகை 3 வகை 4 வகைன்னு பட்டியல் போடுறார். அதில் அசுத்த சைவம், சுத்த சைவம், மார்க்க சைவம் அப்படின்னு பிரிக்கிறார். இந்த மார்க்க சைவம்னா எதுனா, நீங்கள்லாம் இப்போ தீட்சை பெறுறது, ருத்ராட்சம் போடுறது, திருநீர் பூசுறது, இதெல்லாம் மார்க்க சைவம்னு பேர். அசுத்த சைவம்னா சாதாரணமாக சிவபெருமானை வணங்கிட்டு இருக்கிறவங்கலாம் அசுத்த சைவம். அவங்களும் திருநீர் பூசிப்பாங்க, ருத்ராட்சம் போட்டுப்பாங்க, வேறு ஏதாவது மணி போட்டுப்பாங்க. சுத்த சைவத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா திருமூலர் சொல்கிறாரு, சுத்த சைவத்துக்குள்ளே வருகிறவர்கள் கடைபிடிக்க வேண்டியது ருத்ராட்சம் போடுவதோ திருநீர் தரிப்பதோ என்ற எந்த புற அடையாளத்தையும் காட்டக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ நமக்கு இது என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் கிடைக்குதுன்னா, வள்ளலாருக்கு திருநீர் பூசலை, அவர் சைவர் இல்லையான்னு கேட்டால், சைவத்திலேயே திருநீர் பூசாத சுத்த சைவம் இருக்கிறது என்பதை நமக்கு திருமூலர் காட்டுகிறார். அதுதான் நமக்கு இன்னும் ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்கணும் சார். இல்லை, அது பழக்கத்தில் சொல்கிறது தான். மாணிக்க வாசகர், மாணிக்கம்ங்கிறது சமஸ்கிருத சொல், அதுக்கு தமிழில் மணின்னு சொல்லுவாங்க. அதனால் மணிவாசகர்னு சொல்கிறதும் மரபு, மாணிக்க வாசகர்னு சொல்கிறதும் மரபு. ரெண்டுமே நம்ம சொல்லக்கூடிய மரபார்ந்த சொல் தான், ரெண்டுமே பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. மாணிக்கம்ங்கிறது வடச்சொல், மணிங்கிறது தமிழ்ச்சொல். வாசகம் ஒரு முரண், அது வடச்சொல்னு சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய வேர் சொல் அடிச்சொல் தமிழ்லேருந்து போனதுன்னு சொல்கிறாங்க. வா அப்படிங்கிறதே தமிழ்லேருந்து, வரி அதோடைய அடிச்சொல் பார்த்திங்கன்னா தமிழ் தான். அதுக்கு தான் மணிவாசகர் இன்னும் தமிழில் மணிமொழி அப்படின்னு சொல்லணும்னா தமிழ் படுத்துனோன்னா மணிமொழின்னு சொல்லணும். நான் அதை தான் சொல்ல வந்தேன். இந்த சமஸ்கிருதம் தமிழ்னு போட்டு ரொம்ப குழப்பிக்கக்கூடாது. ஏன்னா திருமூலர் நமக்கு அதுலேயும் சொல்கிறார் என்னென்னா, ஆரியம் தமிழும் அவனே தந்தான், வடச்சொல் தமிழ்ச்சொல் உணர்த்தினன்னு எழுதுறார். அப்போ நம்ம ரெண்டுத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும். ரெண்டுமே சமயத்துக்கு மிக முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இது அவருடைய பேர். அவருடைய பேர் மணிவாசகரே இல்லை. முதல்ல அவருடைய பேர் நம்ம மணிவாசகர், மாணிக்க வாசகர் நம்ம சொல்கிறோம். ஆமாம், அவர் ஊர் பேர் வச்சு நம்ம சொல்கிறோம். திருவாத ஊரர், வாத ஊரடிகள், திருநாவலூரர்னு ஒவ்வொருத்தவங்க ஊர் பேர் வச்சு நம்ம ஒரு பேர் சொல்கிறோம். ஏன் மணிவாசகரை பற்றி நமக்கு எதுவுமே கிடைக்கலன்னா, நான் முதல்ல சொன்னது தான், ரொம்ப பழமையான அருளாளர்களில் மணிவாசகர் ஒருத்தர். ரெண்டாவது, அவர் மிக அற்புதம் நிறைந்த ஒருத்தர். யாராவது இது வரைக்கும் சிவபெருமான் யாருக்காவது மண்ணு வந்திருக்காரா, யாருக்காவது பெரம்படி பட்டிருக்காரா, யாருக்காவது குதிரை ஓட்டிட்டு வந்திருக்காரா? இவ்வளவு அற்புதங்களும் சிவபெருமான் ஒருத்தருக்காக செஞ்சார்னா அது மாணிக்க வாசகருக்காக மட்டுமே செஞ்சார். அது அவருடைய பெரிய அற்புதம். வள்ளலார் 6 திருமுறை, அது ஒவ்வொன்றும் ஒரு வரி சொன்னால் போதும். 6 எழுதியிருக்காரு. உரையிலே பதிக்கு டிஃபரன்ஸ், உரையிலே படி சொல்கிறாங்க இல்லையா, உரையிலே பதிக்கும் இந்த ஆல்பாக்கும் என்ன வித்தியாசம்? உரைநடை பகுதிங்கிறது சார் பாட்டாக எழுதாமல் வசனமாக எழுதுனது. இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கெல்லாம் வருதுங்களே, வசனமாக எழுதப்பட்டதுக்கு பேர் உரைநடை. திருவருட்பாங்கிறது செய்யுள் படி யாப்பிலக்கணத்தில் எழுதப்பட்ட பாடல். 6 திருமுறைங்கிறது சார் ஆக்சுவலாக அப்படி பிளான் பண்ணி அதை செய்யலை. வள்ளலார் நிறைய பாடினார். அவர் ஒற்றியூரில் இருந்தார், அப்புறம் கருங்குழி வந்தார், அப்புறம் வடலூர் போனார், அப்புறம் சித்தி வளாகம் போனார். அவர் இந்த இடங்கள்லாம் இருந்தப்பெல்லாம் அவர் நிறைய பாடினார். அப்போ கருங்குழியில் இருந்து அவர் பாடி வடலூர் போன சமயத்தில் அவருடைய பாட்டெல்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அவங்க யார் யாரோ போட்டு பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவர் பாட்டை பதிப்பிக்கலை.
முக்கியமாக தெய்வமணி மாலை, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், இந்த பாட்டெல்லாம் அவங்களே பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் என்ன சிக்கல் ஆயிடுச்சுன்னா தப்பு தப்பாக லைன் போட்டு மாற்றி பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ இறுக்கம் ரத்தனம்னு சொல்லி அவருடைய சீடர் சென்னையில் இருக்கார். ஆமாம், அவர் இவர்கிட்ட கேட்குறாரு ஐயா கிட்ட, ஐயா உங்கள் பாட்டெல்லாம் நாங்கள் முறையாக பதிப்பிக்கிறோங்க ஐயா, நீங்கள் கொடுங்க நாங்கள் பதிப்பிக்கிறோன்னப்போ ஐயா ஒத்துக்கலை. அவருக்கு உங்களுக்கு தெரியும், உலகெல்லாம் பெரியவர் பெரியவர் என சிறக்கவும் ஆசையில்லை கண்டீர்னு பாடியிருக்கு. அவருக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை. அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் தரலன்னா நான் சாப்பிட மாட்டேன், நான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவேன், மீதி 2 வேளை நான் பட்டினி இருப்பேன்னு கடிதம் போட்டார். வள்ளலார் பற்றி உங்களுக்கு தெரியும், ஒரு உயிர் பசியோடு இருக்கிறத ஏற்றுக்க மாட்டார். அப்போ அவருக்கு இசைந்து தன்னுடைய பாடலெல்லாம் தரன்னு ஒத்துக்கிட்டார். அப்படி தந்தார் பாருங்க. அதை இவங்க பிரிக்கிறாங்க. யார் பிரிக்கிறது? அவங்க சீடர்கள் பிரிக்கிறாங்க. ரத்தினம், வேலாயுதம் மாதிரியான சீடர்கள் ஒன்றா சேர்ந்து பிரிக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வள்ளலார் இருக்கும்போது வெளியானது 4 திருமுறை தான், 6 திருமுறை கிடையாது. வள்ளலார் இருக்கும்போது வெளியானது 4 திருமுறை தான். மீதி 2 திருமுறை அவர் சித்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியாச்சு. அப்போ அது வள்ளலாருடைய எண்ணப்பாடோடு வந்துதான்னு நமக்கு தெரியாது. அவங்க சீடர்கள் அதை முறைப்படுத்தி வெளியிட்டாங்கன்னு தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஒவ்வொரு திருமுறையும் பிரித்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது சார். 5ஆம் திருமுறை முழுக்க திருத்தணி முருகனை பற்றிய பாடல்கள் அதிகமாக இருக்கும். அப்படி பிரித்தாங்க. காலவரிசை கிடையாது, இது காலவரிசைப்படி பிரிக்கவும் இல்லை. இப்போ காலவரிசைனா முதல்ல பாடினதெல்லாம் முதல் திருமுறை, அப்புறம் பாடினதா, அப்படி பிரிக்காமல் டாப்பிக்காக பிரித்தாங்க. முருகனை பற்றி பாடினது, 4 நான்மணி மாலையெல்லாம் இருக்கிறது, ஒற்றியூரில் பாடினது, இப்படின்னு